பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீங்க அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆரம்பத்தில் முடிவரை உடைய திவ்ய பிரசன்னங்களோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்புகிறேன். கர்த்தாவை தொடர்ந்து குடும்பங்களிலே சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும்படிக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பலவீனமானவர்களை கர்த்தர் பலப்படுத்தும். வராதவர்கள் அடுத்த வாரத்தில் கொண்டு வாங்க. யாரெல்லாம் வியாதியாக இருக்கிறார்களோ அவர்கள் மேல் உடைய கரம் இறங்கும்படிக்காக ஸ்தோத்திரம். ஆராதனை வேலையில் கூட உடைய கரம் இறங்கி இருக்கிறதப்பா, நாங்கள் உங்களை துதிக்கிறோம். இந்த நாளிலே கூட வராதவர்களுடைய கரத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் வேண்டத்துங்க. யாருக்கும் எந்த பலவீனம் போராட்டம் வரவே கூடாது. நினைச்சான் நாங்கள் மருத்துவர்கள் அல்ல, பிரதான மருத்துவராக நீரை சுகமாக்குகிற தேவன் என்பதை விசுவாசிக்க எங்களுக்கு கிருபை தரும்படிக்காக ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே முடிவுக்கு ஒரு நம்பிக்கை வீண் போகாது சொன்னீங்க. நம்பிக்கையோடு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். இயேசு நாமத்தில் கெஞ்சுகிறோம். சொல்லுவோமா? அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அன்பின் மைக்கும் சிநேகம் சமாதானம் மீண்டும் நம்மோடு சகல பரிசுத்தமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஆராதனை ஆராதனை கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.